கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம தொடர்ந்து 1 தீமோத்தேயு புத்தகத்தை படிக்க போகிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிற டாக்டர் சூர்யா ஃப்ரம் மதுரை, அவங்க ப்ரொஃபஷனலி ஷீஸ் அ வெட்டினரி டாக்டர். பட் அவங்களுடைய அந்த பைபிள் ஸ்டடியில் அவங்களுக்கு இருக்கிற அந்த வாஞ்சையை பார்த்து அதிகமாக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பவும் நம்மளை ஜெபத்தில் நடத்துவாங்க டாக்டர் சூர்யா. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் மாலை நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒரு சிறு குடும்பமாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களை வழிநடத்தும், ஆளுகை செய்யும். தீமோத்தேயுவை குறித்து ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்கிற இந்த நேரத்திலே தேவன் தாமே உம்முடைய பிள்ளை உம்முடைய ஞானத்தினாலே நிரப்பி அவர் மூலமாக அந்த சத்தியத்தை நாங்கள் ஒவ்வொரும் அறிந்து கொள்ளவும், அதை எங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்தவும், உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்கவும் கிருபை தாரும். எங்களை பலப்படுத்துகிற தேவன் அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் உண்மை உள்ளவராக எண்ணி இந்த ஊழியத்தை எங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிறீர். அறிந்து கொள்கிறதோடு நாங்கள் நின்று விடாத படிக்கு எங்களை சுற்றி இருக்கிற நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் உடைய வார்த்தையும் உடைய உபதேசத்தையும் நாங்கள் ஆண்டவரை பகிர்ந்து கொள்ள, ஆண்டவரே சாட்சிகளாய் உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நேரம் முழுவதுமாக கர்த்தாவே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கர்த்தாவே, எங்கள் சிந்தனைகள், எங்களுடைய இருதயம் எல்லாவற்றையும் உம்மை நோக்கி நாங்கள் போக்கஸ்டா ஆண்டவரே வைத்திருக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்பா. நீங்களே பேசுங்க கர்த்தாவே. எங்கள் இருதயம் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு பலன் கொடுக்கும்படியான கிருபையை தாரும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். Thank you so much, sister. Thank you, brother. Thank you. நேற்று நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது முதலாவது நம்ம பார்த்த காரியம், இந்த புஸ்தகம் இந்த நாட்களுக்கு எவ்வளவு ரெலவெண்டா இருக்குது என்பதை நம்ம பார்க்க முடிந்தது. 5 காரியங்களை உங்களோட கூட நான் பகிர்ந்து கொண்டேன். முக்கியமா இந்த ராங் டீச்சிங்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். திருச்சபையில காணப்பட வேண்டிய லீடர்ஷிப்பை குறித்து நம்ம பார்த்தோம். மென்டர் அண்ட் மென்டல் ரிலேஷன்ஷிப் அது எவ்வளவு மிக முக்கியம் என்பதை குறித்து இந்த புஸ்தகத்துல நம்ம பார்க்க முடியும். அதோடு கூட இந்த ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வைத்து அதிகமாக இந்த லாக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏர்லி சர்ச்லையும் அது பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. இந்த காலகட்டத்திலும் தவறான போதனைகள் என்று சொல்லும் பொழுது ஒன்று வேதத்துக்கு விரோதமாக செய்யக்கூடிய காரியங்கள், மற்றது வேதத்தை மையமாய் இருக்கிறது போல காண்பிப்பாங்க. ஆனால் அதிகமாகவே இந்த ஒரு லைனை போட்டுட்டு அந்த தான் சொல்லிட்டு குறிப்பிட்டு பேசுவாங்க. அது ஒரு தவறான ஒரு காரியம். பிசாசானவன் தந்திரமாக திருச்சபையின் மக்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது இந்த ஃபால்ஸ் டாக்ட்ரின்ஸ் மூலமாக. அது நம்ம நேற்று அதிகமாக பார்க்க முடிந்தது. ஆனா அதை தொடர்ந்து பவுல் மிக அழகாக தன்னுடைய அனுபவத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார். வசனம் 12 நம்ம பார்த்தோம். தேவனுடைய இரக்கத்தை நிமித்தமாக, கிருபை நிமித்தமாக தேவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று அவர் குறிப்பிட்டு சொன்னதாக நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம 2 அதிகாரங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு நேற்று சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த 2 அதிகாரங்களுக்கும் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், பவுலுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது தீமோத்தேயுவுக்கு கொடுக்கும் பொழுது அந்த திருச்சபையில் அல்லது ஐக்கியத்திலே காணப்பட வேண்டிய ஆவிக்குரிய காரியங்களும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸும், அது ரெண்டுமே எல்லா இடத்துலையும் காணப்பட வேண்டும். அது நம்ம எல்லாரும் விசுவாசிகளா இருக்கிறோம். எய்தர் திருச்சபையில் ரொம்ப ஆக்டிவா இருப்போம். அதே மாதிரி பல மினிஸ்ட்ரிஸ்ல நம்ம இன்வால்வ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதை நம்ம சரி நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னா, மினிஸ்ட்ரி கண்டிப்பாகவே தேவனுடைய வார்த்தையை சொல்வது, மக்களை தேவனுடைய பக்கமா திருப்புவது, அவங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டுவது, நல்ல சீஷத்துவத்தில் கொண்டு வருவது, இதெல்லாம் மினிஸ்ட்ரியல் ஆஸ்பெக்ட். ஆனா இன்னொரு காரியம் கண்டிப்பாகவே இருக்கும். ஒருவேளை சாதாரண மினிஸ்ட்ரி நான் ஸ்டார்ட் பண்ணேன் நம்ம சொல்லுவோம். அது பிறகு அது வளர வளர இட் வில் ஹேவ் சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ். கவர்மெண்ட்டுக்கு முன்னாலேயும் மற்றவங்களுக்கு முன்பாக நாம கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக நம்ம ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது மற்றவங்கெல்லாம் நமக்காக ஜோம் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வி ஆர் அக்கௌண்டபிள். மற்றவங்க நமக்கு பணம் கொடுக்குறாங்க, கண்டிப்பா டபுளி வி ஆர் அக்கௌண்டபிள் என்று அப்படி வரும் பொழுது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ் வரதை நான் பார்க்க முடியும். ஸ்டார்டிங் நேரத்தில் ஒன்றும் வேண்டியில்லை,
நம்ம ஜஸ்ட் அவங்களுக்கு இன்ஃபார்மெண்ட்டாக போதும். மற்றபடி போக போக கவர்மெண்ட்டுக்கு முன்னாலேயும் நம்ம ப்ராப்பரான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ் வைத்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரஸ்டாகவோ ஒரு சொசைட்டியாகவோ கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஒருவேளை நம்ம அப்படி ஒன்றும் பெரிய காரியமாக ரெஜிஸ்டர்லாம் பண்ணாமல் இருக்கலாம். ஆனாலும் கண்டிப்பாகவே ஒரு கமிட்டி இருக்கும், ஒரு கோர் குரூப் இருக்கும், ரெஸ்பான்சிபிள் பீப்புள் இருப்பாங்க, அப்படிலாம் இருக்கும். அதுதான் நான் நம்மளுடைய அருமையான தம்பிமார் தங்கச்சிமாருக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, மினிஸ்ட்ரியையும் அட்மினிஸ்ட்ரேஷனையும் சரியான கண்ணத்தோடு பார்க்கணும். நல்லா ஞாபகத்துக் கொள்ளுங்க, ரோமர் 12ஆம் அதிகாரத்துல பவுல் லிஸ்ட் பண்ணிருக்கும் பொழுது, இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற கிஃப்ட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது, அட்மினிஸ்ட்ரேஷனும் காட்ஸ் கிஃப்ட் தான். எப்படி பிரேயர் வந்து காட்ஸ் கிஃப்ட் நினைக்கிறோமோ அதே மாதிரி ஈக்குவலி அட்மினிஸ்ட்ரேஷனும் காட்ஸ் கிஃப்ட் தான். சிலர் நினைச்சுக்கிறாங்க மினிஸ்ட்ரி இஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவல், அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப செக்குலர். மினிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு. தட்ஸ் ராங், டெஃபினெட்லி ராங். ரெண்டும் இம்பார்ட்டன்ட். எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ப்ரையாரிட்டி பார்க்குறோமோ அதை வந்து நம்ம செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகா படித்தோம். நாங்கள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காட்ஸ் வேர்டுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம், நீங்கள் ஒரு 7 பேரை செலக்ட் பண்ணி அவங்க இந்த மாதிரி காரியங்களை அப்பாயின் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாமே MBAs பாருங்க அல்லது ரொம்ப ப்ரொஃபஷனலாக ட்ரெயின்ட் பீப்புள் பாருங்கன்னு சொல்லல, பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட்டவர்களும் ஞானம் உள்ளவர்களும் சொல்லி அப்படிப்பட்ட ஸ்தேவானையும் பிலிப்பையும் மற்றவங்களையும் அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால அதுக்கும் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு வேணும், நல்ல ஆவிக்குரிய நபர்கள் வேண்டும், மற்றவர்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சாட்சி பெற்ற மக்கள் தேவை. ஸோ ஆவிக்குரிய காரியங்களில் மினிஸ்ட்ரியும் அட்மினிஸ்ட்ரேஷனும் சேர்ந்து போகணும். ரொம்ப சாதாரணமா ஈஜ் ஆஃப் மினிஸ்ட்ரியில் நான் சொல்லும் பொழுது என்னுடைய குறைவான அனுபவத்திலிருந்து நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, கோஆர்டினேட்டர்ஸாக ஜாயின் பண்றவங்க அல்லது புதுசா மினிஸ்ட்ரியில இன்வால்வ் பண்ணக்கூடியவங்க பார்க்கும் பொழுது they should not have a dichotomy. நான் வந்து ரொம்ப கமிட்டியில கேட்டுட்டு தான் இதை செய்வேன். ராங். நீ இன்னொரு ஸ்டூடெண்ட்டை போய் ஏசாமிக்குள்ள வழி நடத்துவதற்கு, ஒரு காலேஜில் போய் ஒரு பிரேயர் நடத்துவதற்கு நீங்க கமிட்டியில போய் கேட்கணும் அவசியமே கிடையாது. தட் இஸ் மினிஸ்ட்ரி. இஃப் காட் லீட்ஸ் யூ, அது மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னு சொன்னா, யூ ஸ்டார்ட் அ பிரேயர் செல், யூ லீட் ஸ்டூடெண்ட்ஸ் டு கிரைஸ்ட், யூ டேக் பைபிள் ஸ்டடி. ஒரு அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் உங்க வீட்டில் வச்சு நடத்துனீங்கன்னா நத்திங் ராங். ஆனா அதே நேரத்தில் as a EU student leader, as a young graduate, as a coordinator, you are responsible to the committee also. அந்த ஏரியாவில் உங்களுக்கு கமிட்டி இருக்காங்க, ஒரு ரெஸ்பான்சிபிள் பீப்புள் இருந்தாங்கன்னா அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ். நீங்க செஞ்ச பிறகு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக தப்பு. அதுல வந்து நீங்க பணம் இன்வால்வ் பண்ண இருக்குது அல்லது ப்ரோக்ராம்ஸ் பிளான் பண்ணியிருக்கீங்க, அப்படி செய்யும் பொழுது யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஒரு சிம்பிள் ஃபர்ஸ்ட் சண்டே ப்ரேயர் டேயா இருக்கும். நான் மினிஸ்ட்ரி பண்றேன், ஒரு காலேஜில் போய் ப்ரேயர்ஸில் நடத்திட்டேன், ஒரு 50 பேர் வரத்து வாங்கிட்டாங்க, அதனால நான் ஃபர்ஸ்ட் சண்டே நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போக மாட்டேன், இங்கே தான் பேரலாக நான் மீட்டிங் நடத்த போறேன்னா தட் இஸ் ராங், டெஃபினெட்லி ராங். தட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ், அதில் ராங். ஸோ தட்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐ வாண்ட் டு டெல் யூ. சர்ச்சிலையும் சரி மினிஸ்ட்ரியிலையும் சரி நம்ம we need to have a right understanding about ministry and administration. இந்த பகுதியில் அதை கிளியர் கட்டாவே பவுல் குறிப்பிட்டு சொல்லதை நம்ம பார்க்க முடியும். துவக்கத்தில் அவர் ஜெபத்தை குறித்து அருமையாக பேசுகிறார். வர்ஷிப் அண்ட் ப்ரேயர் அதை குறித்து நம்ம கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். அது மிக முக்கியமான ஒரு காரியம். அதில் மென் அண்ட் விமனுடைய ரோலை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர்ஷியலா எல்லா கமெண்டேட்டர்ஸும் எழுதியிருக்காங்க, எல்லா இடத்துலையும் அது ஒரு டிஸ்கஷன் போய்கொண்டிருக்கிற ஒரு டாபிக் தான். நம்மளும் அதை கவனமா அதை பார்க்கறது நல்லது. 3ஆம் அதிகாரத்துல 2 பிரிவா பிரிச்சிருக்காரு. ஒன்னு வந்து ஓவர்சியர்ஸ், அதுக்காகவும் அதன் பின்பகுதியில டீக்கன்ஸ் அல்லது அவருக்கு உதவியாளர்கள் சொல்லி நம்ம தமிழ்ல வாசிக்கலாம். கடைசியா முடிக்கும் பொழுது நான் நேற்றே சொன்னது போல 3 வசனங்கள் இந்த புத்தகத்தினுடைய முக்கியமாகவே சொல்லலாம், என்னுடைய பர்பஸ் ஆஃப் ரைட்டிங் சொன்ன அளவுக்கு அவர் குறிப்பிட்டு சொன்னதாக நம்ம பார்க்கலாம். எனவே இந்த 5 தலைப்புல இன்றைக்கு மாலையில் நம்ம படிக்க போகிறோம். தெரிந்து கொண்ட பகுதி வந்து 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்கள். நம்முடைய மத்தியில சகோதரி டேனியல் ராஜ் அவங்க வாசிக்க வேண்டியது, அவங்க இன்னைக்கு வர முடியலன்னு நினைக்கிறேன். பட் ஐ ரிக்வெஸ்டட் ஜனுஷா ஃப்ரம் நாகர்கோவில் டு ரீட் திஸ் பேசேஜ். ஜனுஷா,
1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்கள். கேக்குதா அங்கிள்? கிளியரா கேக்குதுமா? 1 தீமோத்தேயு 3:1-13 வரைக்கும். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவி உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவரும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவருமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்க கூடாது. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்கு உள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாய் சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். மேலும் உதவிக்காரனானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். ஆமென். Thank you so much, Janisha, for that lovely reading. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வசனம் தான். நம்ம அறிந்திருக்கிறது படி பவுலுடைய ஊழியத்துல கொரிந்து சபை தான் ரியலாவே ப்ராப்ளமேட்டிக் சபை. சீக்கிரமா 1 கொரிந்தியர் புத்தகத்தை படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதை தொடர்ந்து 2 கொரிந்தியர் கொஞ்ச நாள் கழிச்சு படிக்கணும். 2 கொரிந்தியர் பவுலுடைய மினிஸ்ட்ரியை பற்றி ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு புத்தகம். ஆனா அதுக்கு முன்னால் நம்ம 1 கொரிந்தியன்ஸை படிக்கணும். அது ஒரு ரியல் திருச்சபையில காணப்படக்கூடிய ஒரு ப்ராப்ளமேட்டிக் சர்ச் நம்ம பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக ஒருவேளை மற்ற காரியங்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கலாம். குறிப்பாக ஆவிக்குரிய அனுபவங்களிலுமே அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை காணப்பட்டதா நம்ம பார்க்கலாம். 12, 13, 14 இந்த 3 அதிகாரங்களை நம்ம படிச்சு பார்த்தோம்னு சொன்னோம்னா ஆவிக்குரிய அனுபவங்களில் அவங்களுக்கு இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே விளக்கி காண்பித்து விட்டு கடைசியா முடிக்கும் பொழுது அவர் இப்படியாக முடிக்கிறார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல அவர் ஆக்சுவலா நம்ம 39ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்து பேசக்கூடியவங்களுக்கு அவர் பேசிவிட்டு இப்படி இருக்கிற சகோதரரை தீர்க்கதரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுவதற்கும் தடை பண்ணாதிருங்கள் என்றெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு 40ஆம் வசனத்துல சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்ய கடவுள். சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்ய கடவுள். இது ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்து மட்டும் இல்லாதபடிக்கு ஓவராலாகவே நம்ம பார்க்க வேண்டியது. எங்க இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவருடைய பிரசனத்தில் இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது, ஆராதனையில் இருக்கும் பொழுது, திருச்சபையின் காரியங்களா இருக்கும் பொழுது கண்டிப்பாகவே நம்ம மனசுல வச்சுக்கொள்ளணும், சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்ய கடவுது. இன்னைக்கு ஒரு சிலர் இந்த சீரியஸா எடுக்கிறதே கிடையாது. காரணம் எல்லாமே கேஷுவல். அதாவது they take it for granted. அது மாதிரி டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணா இருக்காது, அது பிறகு ஒரு ஆர்டர் இருக்காது, ஒரு டிசிப்ளின் இருக்காது, எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ரொம்ப ஒரு இன்டிசிப்ளின் காங்கிரிகேஷன், ஒரு இன்டிசிப்ளின் பாஸ்டர், ஒரு இன்டிசிப்ளின் ப்ரோக்ராம், அப்படிப்பட்ட காலத்துக்குள்ள நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். அதனால என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்பிமார், தங்கச்சிமார், தயவு செய்து நீங்க ஒரு பேட் ரோல் மாடலை பார்த்துட்டு நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க.
அது எது வந்தாலும் சரி, டெஃபினட்டா அது ஆராதனைனா, சர்ச் ஆராதனைனா ஒரு டிசிப்ளின் இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய மற்ற கூட்டங்களும் EOEGF மீட்டிங் இருந்தாலும் கூட சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்ய கடவுது. அதுக்கு தேவை என்னன்னா, we need to have a proper attitude. நான் அதை செய்யணும்னு சொல்லக்கூடிய எண்ணம் எனக்கு தேவை. இன்னைக்கு அதுதான் மிஸ் ஆகுது. அதை நம்ம அடிக்கடி நம்ம பார்க்குறோம். அதாவது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டு ட்ரெயினுக்கு நம்ம லேட்டாக போயிட்டு நான் கேஷில் போகலான்னு யோசிக்கவே மாட்டோம். அதுனா அடிச்சு பிடிச்சி ஓடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் உட்காந்து ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாலே காத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் சர்ச்சுக்கு கேஷுவல் தான். அது மாதிரி பல காரியங்கள் சொல்லிட்டே போகலாம். அங்கே போன பிறகும் அந்த ஒரு டிசிப்ளின் இல்லாமல் இருக்க காரியம். ஆஸ் அ லீடர், ஆஸ் அ பாஸ்டர், எனக்கே ஒரு டிசிப்ளின் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னா தட்ஸ் அ மேஜர் கன்சர்ன். இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ள நம்ம கடந்து போயிட்டு இருக்கும் பொழுது இந்த வசனத்தை மறந்தே போகாதீங்க. முதல் 7 வசனங்கள் ஜெபத்திற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்ததாக நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறது படி வர்ஷிப்ல வந்து ஜெபமும் இன்க்ளூட் ஆயிருக்கிறது. இங்க நம்ம வேரன் வெஸ்பி ரொம்ப அழகான விதத்துல இந்த அவுட்லைன் கொடுத்திருக்காரு. ப்ரையாரிட்டி ஆஃப் ப்ரேயர்னு சொல்லும் பொழுது, நம்மளுடைய சர்ச், நம்மளுடைய ஆவிக்குரிய காரியம் என்று சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிதான் துவங்குகிறது. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்ன என்னவெனில், ஸோ திங்க் ஆஃப் வர்ஷிப், திங்க் ஆஃப் ப்ரேயர். இன்னைக்கு அது பிரதானமா இருக்கிற மாதிரி தெரியல. அப்கோர்ஸ் எடுத்தோடனே ஒரு ப்ரேயர் இருக்கும், க்ளோசிங் ஒரு ப்ரேயர் இருக்கு, நம்ம வச்சுக்கிறோமோ ஒழிய அதுதான் நம்ம பிரதானமா கருதுகிறோமான்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கணும். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு கிளாஸ்ல வச்சு நான் பேசிட்டு இருக்கும்போது கூட சர்ச்சில் வந்து விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் மற்ற எல்லா காரியங்களும் சொல்லலாம், பட் சர்ச்சில் மிக முக்கியமான ஒரு காரியம் வர்ஷிப். நான் எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலும் ஐ லுக் ஃபார், அதாவது ஒரு ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கணும். அது வந்து வர்ஷிப் லீட் பண்றவங்க செய்யணும், வேத வாசிக்கிறவங்க அப்படி இருக்கணும், அதே மாதிரி பிரசங்கம் பண்றவங்க எல்லாருமே they should lead me to the spirit of worship. அது இல்லாதபடிக்கு தங்களை பெருமையா பேசக்கூடியதும் மற்றவங்களை வந்துக்கிறவங்களை ப்ளீஸ் பண்ணதுக்காகவும் அப்படி நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா இட் இஸ் நாட் ரியலி வர்ஷிப்பிங் த லார்ட், ரைட்? அதை வர்ஷிப்போடு சேர்ந்து ஜெபமும் சேர்ந்து போகுது. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வசனமாக தான் நான் கருதுகிறேன். பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அதேதான் தீமோத்தேயுவுக்கு பின்னால் எழுதியிருக்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லுகிறார். எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். So there are varieties in prayer. அண்ட் இன்னைக்கு கண்டிப்பா நம்ம யோசிக்க வேண்டிய முதலாவது கேள்வி அதுதான். ப்ரேயர்னு சொன்ன உடனே நமக்கு ஆண்டவரே எனக்கு நல்ல சுகம் தாரும், எங்க வீட்டை பாதுகாத்து கொள்ளும், இது மாதிரி நம்மளுடைய ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரேயர் தெரியும். வெரி ட்ரூ, நமக்காக ஜெபிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆனா how much I worship the Lord, how much I thank the Lord, how much I intercede for others, இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய வர்ஷிப்பை வந்து முக்கியமா கருத வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதுதான் இந்த இடத்துல பவுல் குறிப்பிட்டு சொல்லுகிறார். இப்ப சில சர்ச்சஸ்ல பார்த்தீங்கன்னா காணிக்கை எடுத்த பிறகு சில சர்ச்சஸ்ல they call it as a pastoral prayer ன்னு சொல்லிட்டு, அந்த பாஸ்டரல் பிரேயர் வந்து எப்படிப்பட்ட சபையா இருந்தாலும் சரி, அந்த சபையின் போதகர் திருச்சபையின் மக்களுக்காகவும் இந்த நாட்களில் நடக்கிற தேசத்தில் நடக்கிற காரியங்களுக்காகவும் உலகத்தில் நடக்கிற காரியங்களுக்காக ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பாரத்தோடு ஜெபிப்பாங்க. நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு எங்க கல்யாணத்துக்கு பிறகு 17வது 18வது சர்ச்சுக்கு வந்துட்டோம். மாறி மாறி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்ததுனால now we are in the 18th church. ஆனா எங்களுக்கு நாங்க யோசித்து பார்க்கும் பொழுது எங்க பாஸ்டர் அல்லது எங்க அது அப்படின்னு நான் யோசித்து பார்த்தோம்னா மதுரையில் இருக்கும் பொழுதுதான் ரெவரண்ட் V.T. ஜான்சன் சொல்லிட்டு அந்த பாஸ்டர், அவருடைய இந்த பாஸ்டர் பிரேயர் வெரி மீனிங்ஃபுல். அதாவது பிரசங்கம் பண்ண மாட்டார், பிரசங்கம் பண்றது தனி, அது நல்லா இருக்கும். ஜெபம் பண்ணும் பொழுதே we can
ஃபீல் ஹிஸ் ஹார்ட் பீட். அதான் அந்த ஒரு பாஸ்டரல் ஹார்ட், ஒரு கம்பேஷனட் ஹார்ட் இருக்கும். மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நாட் ஓன்லி அ பாஸ்டர், நமக்கும் அப்படி வேணும். நம்மளுடைய ஜபத்துல அப்படிப்பட்ட மற்றவங்களுக்காக பாரத்தோடு ஜபிக்கக்கூடிய ஒரு காரியம் தேவை. அதுதான் இங்க முதலாவதாக பிரதானமாக குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஸோ இட் இஸ் நாட் அ செட் ப்ரேயர், அல்லது ஒரு நல்லா ஜபிக்கிறோம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. ஹவு மச் ஐ எம் கம்பேஷனேட், how much I am passionate to worship the Lord and compassionate about others என்று யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் என்று சொல்லி பார்க்கும் பொழுது எல்லா பக்தியோடும் அந்த வேர்டை வந்து அடிக்கடி இந்த புத்தகத்தில் உபயோகிக்கிறார். தேவ பக்தி என்ற வார்த்தையை, காட்லினஸ் அண்ட் காட்லி என்ற வேர்டை அதிகமாக யூஸ் பண்ணிக்க நம்ம பார்க்கலாம். இன்ஃபேக்ட் ஒரு கமெண்டேட்டர் சொல்லும்போது சொல்றாரு, இந்த காட்லினஸ் அண்ட் காட்லி இந்த வேர்டை பவுல் 8 முறை இங்க உபயோகித்திருக்கிறார். 2 முறை 2 தீமோத்தேயுல, அடுத்தது ஒரு தடவை தீத்துல உபயோகித்திருக்காரு. அது இல்லாதபடிக்கு வேற எங்கேயுமே யூஸ் பண்ணலையா. ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. ஸோ ஹி வாஸ் சோ மச் பேஷனேட் அபவுட் பக்தி அண்ட் தேவ பக்தி என்ற வார்த்தையை இந்த பாஸ்டரல் எபிசோட்ஸ்ல ரொம்ப பவுல் பேர்டனோடு யூஸ் பண்ணியிருக்கார். தீமோத்தேயுவும் தீத்துவும் அதை அவங்க திருச்சபைக்கு கொண்டு போகணும் என்று விரும்புகிறார். எல்லா மனிதர்களுக்காகவும் சொல்லி சொல்றார். எல்லா மனிதர்களுக்காகவும். இஸ் இட் பாசிபிள்? எல்லா மனிதர்களுக்காகவும். பட் we cannot mention all the names, எல்லாமே சொல்ல முடியாது. பட் how much ஒரு நான் அதாவது எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணி நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து மாணவர் மத்தியிலே ஒளிந்து செஞ்சதுனால ஜெபிக்கும் பொழுதெல்லாம் வாலிபர் குறித்து, மாணவர் குறித்து ஒரு பேர்டன் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கண்டிப்பா ஒரு EU ஸ்டாஃபுக்கு இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸை குறித்து ஒரு பேர்டன் இல்லாம அவங்களுக்கு குறித்து ஜெபிக்கிறதுக்கு முடியாத படிக்க இருந்தாருன்னா அவர் ஊழியம் செய்யறதுக்கு தகுதி கிடையாது. ஆனா அதே இது நான் வந்து சின்ன பிள்ளைங்களை பார்க்கும் பொழுது, அல்லது மிஷனரி ஒழித்துக்கு போயிருக்கிறவங்களை பார்க்கும் பொழுது, அல்லது மிகவும் கடினமான மக்கள் மத்தியில ஒளி செய்திருக்கிறவங்களை பார்க்கும் பொழுது அவங்களை குறித்து நான் யோசித்து ஜெபிப்பதும், அப்படிப்பட்ட தேவையுள்ள மக்களை நினைத்து பார்த்து ஜெபிப்பதும் தேவை. ஒரு அர்பன் மிஷன் என்று இன்னைக்கு நிறைய பேசிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 50% உலகத்தின் மக்கள் இன்னைக்கு பட்டணத்துக்குள்ள போயிட்டாங்க. முன்னால கிராமம் ஊழியங்கள், வில்லேஜ் மினிஸ்ட்ரி மட்டுமல்ல, ட்ரைபல் மினிஸ்ட்ரி அதெல்லாம் நடந்து கொண்டிருந்துச்சு. இப்போ அர்பன் மிஷன் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லா மனிதர்கள் என்று சொல்லும் பொழுது we need to include everybody in our prayer என்பதை மறந்தே போகக்கூடாது. அதோடு கூட those who are in authority, அதிகாரம் உள்ள யாவருக்கும், எல்லா யாவர் அது மாதிரி வார்த்தை அதிகமா இந்த இடத்துல உபயோகிக்கப்பட்டிருக்கு நம்ம பார்க்கலாம். அதிகாரம் உள்ளவர்களுக்காக ஜெபிப்பதுன்னு சொல்லும் பொழுதும் அது மிக அவசியம். இந்த நாட்களில் நிறைய ஜெப கூட்டங்களை நான் பார்க்கிறேன். நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பேரை சொல்லி, சீஃப் மினிஸ்டர் பேரை சொல்லி, அதே மாதிரி தலைவர்கள் பெயர்களை சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள் இன்னைக்கு கூடிக்கொண்டிருக்கிறது. ஐ ரியலி தேங்க் காட். பட் we need to think of our own self. That's a big challenge. என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்காக நான் எத்தனை நாள் ஜெபித்திருக்கேன்னு சொல்லி கேட்டேன்னா ஒரு பெரிய காலம். என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அவருக்கு முக்கியமானது. டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர், இது மாதிரி சில இம்பார்ட்டன்ட் பீப்புள் இருப்பாங்க. We pray for our prime minister, naturally. We pray for our chief minister. But how about என்னுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க, எம்எல்ஏக்காக, எம்பிக்காக என்று பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய தன்மை குறைஞ்சு கொண்டு போகிறது. ஸோ அதை வந்து பவுல் ஆதி திருச்சபைக்கும் சொல்லியிருக்கிறாரு, இன்னைக்கும் இருக்கிறது. நம்மளுடைய திருச்சபைகளில் அப்படி நம்ம ஜெபிப்போமானால் எவ்வளவு அருமையா இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த 3-4 வசனங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமா இருக்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவில் அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஸோ அவருடைய ரீசன் ஃபார் ப்ரேயர், அதை நம்ம ஜெபிக்கன்னு யோசிக்கும் பொழுது ஆண்டவரே அவங்களை பாதுகாத்துக்கொள்ளும் சொல்லி நம்ம ஏதோ ஒரு கடமைக்காக சொல்லி முடிக்காதபடிக்கு we need to think of the reason. அதுல ஒரு காரியம் நன்மையும் பிரியவுமா இருக்கிறது. ஒன் மோர் அப்சர்வேஷன், the word good, நன்மை என்ற வேர்ட் வந்து 12 times இங்க யூஸ் பண்ணியிருக்கார், அதிகமா யூஸ் பண்ணியிருக்கார்.
பல கோணங்களில் அதை உபயோகித்திருக்கிறார். நம்ம நேற்று பார்த்த அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 3 முறை இருக்கிறது. நல்ல மனசாட்சி, நல்ல சாட்சி, அது மாதிரி பல காரியங்களில் பல விதங்களிலே நல்ல நம்பிக்கை என்று பல விதங்களிலே பவுல் உபயோகித்திருக்கிறதா நம்ம பார்க்கலாம். இங்க குறிப்பிட்டிருக்கிற நல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நன்மையும் பிரியமுமா இருக்குன்னு சொல்லும் பொழுது இட்ஸ் நாட் தட் ஏதோ கடவுளுக்கு நம்ம நன்மை செய்யற மாதிரி கிடையாது. இட் இஸ் அபவுட் பியூட்டிஃபுல் அல்லது இட் இஸ் வண்டர்ஃபுல், இட் இஸ் லவ்லி என்ற காரியத்தை அவர் பல டைமென்ஷன்ஸ் சொல்லும் பொழுது அதையும் மறந்து போக வேண்டாம். ஸோ when we think of good, excellence, அந்த வார்த்தையும் இந்த புத்தகத்தை உபயோகித்துக்க நம்ம பார்க்கலாம் 3rd chapterல. ஸோ நம்மளுடைய ஜெபங்கள் அப்படிப்பட்ட நலமான ஒரு காரியத்திற்காக, தேவனுடைய பிரியமான ஒரு காரியத்திற்காக இருக்கிறது என்று நினைச்சு நம்ம செஞ்சோம்னு சொன்னோம்னா இன்னும் மீனிங்ஃபுல்லா இருக்கும். ஏதோ கடமைக்காக நம்ம பண்ணிடுறோமேன்னு சொல்லி பண்ணாதபடிக்கு தேவனுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுகிறோம், அதற்காக நம்ம ஜெபிக்கிறோம் என்ற எண்ணம் இருக்கிறது ரொம்ப அவசியம். அதே போலதான் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் முடிக்கிற பொழுது 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், ஆண்டவர் தாமதிக்கிறார் சொல்வதற்காக அல்ல, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் காத்திருக்கிறான்னு சொல்லிட்டு அதை மனசுல வச்சுக்கொள்வோம். கண்டிப்பாகவே தேவன் இந்த நாட்களிலே அவர் வருவதற்கு தாமதிக்கிறாரானால் பேதுரு சொன்னது போலதான் நிறைய பேர் ஆண்டவரை எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய சித்தமா இருக்கிறது. ஆனா நானும் நீங்களும் அதை குறித்து யோசிக்காதபடிக்கு ஜெப வாழ்க்கையில ஊழியத்துல இருப்போமானால் அது தவறான ஒரு காரியம். கடைசியாக இந்த ஜெபத்தை குறித்து பேசும் பொழுது பவுல் திட்டமாக சொல்லுகிறார், the basis for our prayer, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம் என்பதை நம்ம மறந்தே போகக்கூடாது. திருச்சபைனா ஜெபிக்கணும், விசுவாசியா ஜெபிக்கணும், நான் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணலன்னா என் வாழ்க்கை போச்சுன்னு சொல்லிட்டு என்ன மையமாக வைத்து, என்னுடைய ஐக்கியத்தை மையமாக வைத்து நான் வாழக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து நாம் ஜெபிப்பது மிக அவசியம். இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் பிரஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்குகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஸோ ஜெபத்தை குறித்து இந்த 2ஆம் அதிகாரத்துல முதல் 7 வசனங்களிலே பல சத்தியங்களை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். நான் முன்பே சொன்னது போலதான் இன்டர்செசரி பிரேயருக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். இட் இஸ் பார்ட் ஆஃப் வர்ஷிப், அதை மறந்து போக வேண்டாம். 2வது பகுதி 8ஆம் வசனத்திலிருந்து ஒரு ஷிஃப்ட் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அன்றியும் என்று சொல்லி 8லிருந்து 15 வரைக்கும் அதுலதான் நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டிய ஒரு பகுதி என்னன்னா, முதல் பகுதி ஈஸி தான். 8லிருந்து 10 வரைக்கும் வாசிக்கும் பொழுது ரொம்ப ஈஸியா நமக்கு புரிஞ்சுக்கலாம். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். இட்ஸ் a posture of worship and prayer. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவான ரொம்ப சொல்லிட்டாரு, இந்த பரிசேயர்கள் போய் ரோட்ல நின்றுகிட்டு அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ், அவங்க நிற்கிற இடம், அவங்களுடைய அந்த பாஸ்டர், அதை பார்த்தாவே they want to communicate something. நீங்க எல்லாம் என்ன கவனிங்க, நான் ஜெபம் பண்ண போறேன் சொல்ற மாதிரி. ஸோ அவங்க மாய்மால மாணவர்கள் என்று ஆண்டவர் பரிசேயரை பற்றி சொல்லிட்டார். அதனால we have to be careful. இந்த வசனத்தை நீங்க கோட் பண்ணும் பொழுது அப்படியே அவர் சொல்லவே இல்லை. எல்லா இடங்களிலும் போய் கைகளை உயர்த்திட்டு, பரிசுத்தமான கைகளை உயர்த்திட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றது மாதிரி பவுல் சொல்லியிருக்கவே மாட்டார். அப்படின்னு தான் நம்ம பரிசேயர்களை போய் மாறி விடுவோம். தி இன்வர்ட் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதை தான் ஜென்ஸுக்கானாலும் சரி, லேடிஸ்க்கானாலும் சரி, நம்மளுடைய பப்ளிக் வர்ஷிப்லையும் சரி, நம்மளுடைய பிரைவேட் வர்ஷிப்லையும் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி நல்ல வார்த்தைகள் உபயோகிக்கிறோம், எப்படி பாஸ்டல் இருக்கிறோம், அதெல்லாம் செகண்டரி தான். பட் இன்வர்ட்லி we have to be very very careful. பாஸ்டர் பற்றி நம்ம நிறைய பார்த்து கொண்டே இருக்கிறோம். தானியேல் புத்தகத்தை படிக்கும்போது நம்ம பார்த்தோம், 6ஆம் அதிகாரத்துல அவர் முழங்கால் படியிட்டு ஒவ்வொரு நாளும் 3 முறை ஜெபித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அது ரொம்ப ரேர். அந்த காலத்துல முழங்கால் படிக்கிறது அதிகமா சாஷ்டாங்கமா இருக்கிறது ஒரு காரியம். முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றான்னு சொல்லிட்டு அப்பவுமே பார்த்தோம், நோ காம்ப்ரமைஸ். அவர் முழங்கால் போடாம அப்படியே நடந்துகிட்டே ஜெபம் பண்ணியிருந்தாருன்னா அன்னைக்கு சிங்கத் கபிக்கே போயிருக்கவே மாட்டார்.
அவரு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்காருன்னு நினைச்சிருப்பாங்க எல்லாரும். நோ, 1 o'clock ஆச்சா, என்னுடைய லஞ்சுக்கு முன்னால I will be spending ஒரு 15 minutes in prayer. Something like that Daniel would have had a habit. அவருடைய ஹேபிட் நிமித்தமாக போனான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஈவினிங்கா 5 மணிக்கு முன்னால அல்லது 6 மணிக்கு முன்னால இருட்டாகிறதுக்கு முன்னால நான் ஜெபிக்க போறேன் என்று அவர் தன்னுடைய ஜன்னலை திறந்து வச்சு ஜெபித்திருக்கலாம். ஸோ அவருக்கு முழங்கால் போட்டது வந்து முக்கியமாக நான் கருதுகிறேன்னா அதுல காம்ப்ரமைஸ் பண்ண விரும்பவே இல்லை. அதனால முழங்கால் போட்டாதான் தானியேலை போல நம்ம பலமை பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம இல்லவே இல்லை. நடந்து கொண்டு ஜெபிக்கலாம் அல்லது கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாம், இன்னும் சாஷ்டாங்கமா விழுந்து ஆண்டவருடைய பாத்துல காத்திருக்கிறது, பல விதங்களிலே இருக்கிறது முக்கியம். ஆனா அவுட்வேர்டா திங்க் பண்றது ரொம்ப மோசம். இன்னைக்கு அவுட்வேர்டா காரியத்துக்கு தான் மிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எல்லாரும் எழும்பி நின்று வர்ஷிப் பண்ணாதான் ஐ டோன்ட் திங்க் ஸோ. எல்லாரும் கைத்தட்டி ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுவோம், ஐ டோன்ட் திங்க் ஸோ. வெரி குட், கைத்தட்டுங்க, எழும்பி நில்லுங்க, praise the Lord. And yeah, somebody if they want to sit and if they can meaningfully pray and கைத்தட்டாம worship பண்ணாங்கன்னா allow them. That's what I really wanted to tell you. I'm not criticizing anybody for that matter, but the pastor உங்களுடைய கன்வீனியன்ஸ்க்காக வைத்துக்கொள்ளுங்க. நம்ம we have to be very very careful. ஸ்திரீகள் அதுல வந்து அவங்க அலங்கரிக்க கூடாதுன்னு சொல்றதுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால் they should not be disturbances for others. இன்னைக்கு நிறைய இடத்துல எத்தனையோ நான் எக்ஸாம்பிள் சொல்லலாம். நிறைய இடத்துல பையங்க எதுக்கு சர்ச் போறாங்க, பொண்ணுங்களை பார்க்கதான். அண்ட் தென் லேடிஸே போறதுக்கு என்னன்னா இன்னைக்கு என்ன பட்டு சாரி கட்டிட்டு வர போறா, இந்த கிறிஸ்துமஸுக்கு அவ என்ன ட்ரெஸ் வாங்க போறா, அடுத்த நியூ இயர்க்கு என்ன ட்ரெஸ் போட போறான்னு சொல்லிட்டு ஆண்டவரை வர்ஷிப் பண்ண போறாங்களோ இல்லையா தெரியல. என்னுடைய மாமியார் என்ன கட்ட போறாங்க, என்னுடைய அம்மா என்ன கட்ட போறாங்க, என் அக்கா என்ன கட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காகவே நிறைய லேடிஸ் போறாங்க. லீவ் அலோன் பாய்ஸ் வந்து கேர்ள்ஸை பார்க்கறது விடுங்க, கேர்ள்ஸை பார்க்கறதுக்காகவே. என்ன அன்பார்ச்சுனேட் திங். அதுதான் பவுல் சொல்றாரு, தயவுசெய்து உன்னுடைய ஹேர் ஸ்டைலு, உன்னுடைய பட்டு சாரி அல்லது உன்னுடைய அருமையான சுடிதார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நத்திங் ராங். கிறிஸ்துமஸுக்கு அழகான ட்ரெஸ் போட்டு போது தப்பே கிடையாது. ஆனா மற்றவங்க பார்த்து அது எங்க வாங்கின, போத்தீஸ்ல வாங்கினியா அல்லது ஆர்எம்வில வாங்கினியான்னு சொல்லிட்டு கேட்கணும், எவ்வளவு வேலைன்னு கேட்கணும். அதுக்காக நம்ம சர்ச்சுக்கு போனோம்னா வேஸ்ட். பவுல் அதான் சொல்றாரு, வெளிப்பிரகாரமான பொன்னினாலாவது ட்ரெஸ்னால போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மற்றவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆண்களையும் சரி பெண்களையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும், அடுத்த வேட பாருங்க, தேவ பக்தியோர்களுக்கென்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். வசனம் 10 ரொம்ப அழகா இருக்குது. பவுல் நிறைய எழுதியிருக்காரு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல இதை நம்ம படிக்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல பேதுரு கிளியரா சொல்றாரு, உங்களுடைய ஹேர் ஸ்டைலு, உங்களுடைய வெளிப்பிரகாரமான ட்ரெஸ்னால முக்கியத்துவம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு. பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அதே மாதிரிதான், ஆண்களுக்கும் ஈக்குவலா they have to be careful. Anyway, think of outward things are not important, inward thing is important. And decency சொல்றது வந்து it is to you. ஒரு சிலர் யோசிப்பீங்க, நான்லாம் காலேஜுக்கு போகும்பொழுது அப்படி போவேன், சர்ச்சுக்கு போகும்பொழுது கொஞ்சம் மாடஸ்டா போறேன்னு சொல்லிட்டு. நோ, அது கொஞ்சமோ நிறையவோ, be modest. That's what I really wanted to tell you. நான் மற்றவங்க கல்யாணத்துக்கு போறதை விட நான் சர்ச்சுக்கு போறது நல்லது அப்படிலாம் நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. When you think of modesty, we have to be modest. அதே மாதிரி if you are in the stage சொன்னோம்னா, my goodness, you have to be doubly careful. தலை முக்காடு போடணுமா அதெல்லாம் ரெண்டாவது காரியம். பட் when you are a disturbance for others சொன்னா, எனக்கு தெரிஞ்ச பையங்க சொல்லியிருக்காங்க, ஒரு சில அருமையான உன்னதமான ஆவிக்குரிய கூட்டங்கள் சொல்லும் பொழுது அவருடைய மகா பாடினார்னா இவங்க எல்லாம் முன்னால போய் உட்காந்துருவாங்க. காரணம் பாட்டு நேரத்தில் முன்னால போடும். காரணம் அவ பாடும் பொழுது அவளை பார்த்துக்கிட்டு இருக்கலாம்னு சொல்றதுக்காக முன்னால போய் உட்காந்துருப்பாங்க. ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் பிரீச்சருடைய மகா பாடுவதற்காகன்னு சொல்லிட்டு. அன்பார்ச்சுனேட், அவ டான்ஸ் ஆடி அவ மைக்கை பிடிச்சிக்கிட்டு அந்த இதுல முன்னால போனோன்னா, எனக்கு நல்லா தெரிஞ்ச பையங்க சொன்னாங்க. So it's from reliable sources I'm saying, not bad boys.
அது நிறைய இருக்காங்க. பேட் பாய்ஸ் வந்து இந்த எவாஞ்சலிஸ்டிக் மீட்டிங் அந்த மாதிரி காரியங்கள், இதெல்லாம் ஆவிக்குரிய உன்னதமான ஆவிக்குரிய கூட்டங்களில் உன்னதமான ஒரு பிரீச்சருடைய மகா. வெரி சேட், வெரி சேட். உன்னுடைய ட்ரெஸ் மேட்டர்ஸ் அ லாட், மேட்டர்ஸ் அ லாட். ரைட். தேவ பக்திக்குள்ள பெண்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஏற்ற நற்கிரிகளை செய்ய அவங்க அலங்கரிக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கலாம். அடுத்த பகுதி, ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாக இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். ரைட். இதுல இருந்தா அந்த 15 வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதி நான் சொன்னேன். பவுலுடைய ரைட்டிங் கமெண்டேட்டர்ஸ் எல்லாருமே 2 விதத்திலையும் சொல்றாங்க. ஒன்று வந்து பவுல் வந்து ஆன்டி விமன், அது வந்து ரொம்ப இந்த ஃபெமினிஸ்ட் திங்கிங் உள்ளவங்க சொல்றது வந்து ஆன்டி விமன், அதனால அவர் ரொம்ப பிளண்டா அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு. 2வது காரியம் கல்ச்சரலி we need to think. அந்த காலத்துல ஒரு கொரிந்த் சபையிலெல்லாம் அதிகமாக பெண்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க சொல்லி. இன்னைக்கு காலையில தான் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துருந்துச்சு. என்னுடைய ரிலேட்டிவ் அவங்க ரொம்ப இது மாதிரி ஃபன்னியா இருக்கிறத போடுவாங்க. ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணும் பொழுது ஒரு நாளுக்கு பெண்கள் வந்து 8000 வார்த்தை பேசுவாங்களாம், ஆண்கள் 2000 வார்த்தை தான் பேசுவாங்களாம். அதனால அதனுடைய கன்க்ளூஷன் என்ன, தயவு செய்து உங்க ஒய்ஃப்ட வந்து அதிகமா நீ பேசாத, காரணம் ஆல்ரெடி she has many things to say to you. ஸோ 8000 வார்த்தை பெண்கள் ஒரு நாள் பேசுவாங்க. அதை கம்பேர் பண்ணும் பொழுது ஆண்கள் 2000 வார்த்தை தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் தான் அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் வாசிச்சுட்டு இருந்தேன். வெரி ஃபன்னி மெசேஜ். மே நாட் பி எவ்ரிபடி. இப்போ இந்த பைபிள் ஸ்டடியில் வந்திருக்கிற ஒரு சில இன்ட்ராவர்ட்ஸ் எனக்கு தெரியும், நீங்க வந்து 8000 வார்த்தை பேச மாட்டீங்க, ரைட்? ஆனா சர்ச்சுக்கு போனாலும் சரி, ப்ரேயர் மீட்டிங் போனாலும் சரி, விமன் ஹாஸ் மோர் திங்ஸ் டு ஸ்பீக். நிறைய காரியங்கள் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா பேசக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. அதனால பவுல் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கொஞ்சம் அமைதியா இருங்களேன் சொல்லிட்டு, எப்படி நம்ம மீட்டிங்ல சொல்றோமோ சின்ன பிள்ளைங்களாம் கொஞ்சம் அமைதியா இருங்க சொல்ற மாதிரி பவுல் பெண்களை பார்த்து கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லியிருக்க கூடும் என்பது ஒரு சிலருடைய ஆர்கியூமெண்ட். பட் தட் இஸ் கல்ச்சரல் ஆஸ்பெக்ட். அதே மாதிரிதான் கல்ச்சரல் ஆஸ்பெக்டுக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஞாபகத்தை வைத்துக்கொள்ளுங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கான்டெக்ட்ல, இதை நான் இங்கிலீஷ் கிளாஸ்ல சொல்ல முடியாது, தமிழ் கான்டெக்ட் சொல்றேன். தமிழ்நாடு கான்டெக்ட்ல நீங்க ஒரு சர்ச்சுக்கு போகும் பொழுது அழகான மல்லிகைப்பூ வச்சு எல்லாரும் அப்படியே அந்த சர்ச்சே வாசனை அடிக்கிற மாதிரி மல்லிகைப்பூ வச்சு நீங்க போவீங்க. பிரைஸ் காட். அதாவது நத்திங் ராங் இன் தட். மல்லிகைப்பூ வச்சுட்டு நம்ம பூ வச்சுட்டு போறது நல்லது. ஆனா வட இந்தியாவில் பல இடங்களில், குறிப்பாக கல்கட்டா போன இடங்களில் போனீங்கன்னா, தயவு செய்து தங்கச்சிமார், சிஸ்டர்ஸ், அது மாதிரி நீங்க பூ வச்சு சர்ச்சுக்கு போயிடாதீங்க. உங்களை எல்லாரும் பரிதாபமா பார்ப்பாங்க. ஒன்லி ப்ராஸ்டிடியூட்ஸ் மட்டும்தான் அது மாதிரி பூ வைப்பாங்க. புரிஞ்ச? அதனால ஒரு சர்ச்சுக்குள்ள நீங்க அது மாதிரி ஒரு பூ வச்சுட்டு போனீங்கன்னா, அந்த கல்ச்சர்ல நீங்க ரோட்ல போகும் பொழுதே எல்லாரும் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. என்னடா பைபிளை தூக்கிட்டு போறா, ஆனா இப்படி பூவை வச்சுட்டு போறாளேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்ப்பாங்க. கல்ச்சரலி தட்ஸ் ராங். நாங்க ஹைஃபைல இருக்கும் பொழுது தான் நாங்க கேள்விப்பட்டோம். ஹைஃபைல இருக்கும்போது நாங்கள் வந்திருக்கிற கேர்ள்ஸுக்கெல்லாம், நார்த் ஈஸ்ட்ல இருந்து வந்திருக்கிற கேர்ள்ஸுக்கு, நார்த் இந்தியால இருந்து வந்திருக்க கேர்ள்ஸுக்கெல்லாம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லும் பொழுது then we came to know, எங்களுடைய கல்ச்சர்ல வைக்கவே முடியாது, வச்சோன்னு அவ்வளவுதான் செத்தோம். ஸோ கல்ச்சரலி we need to think. நம்ம அங்க போயிட்டு மற்றவன் என்ன சொன்னா எனக்கு என்ன, நான் வந்து சர்ச்சுக்கு பூ வச்சு தான் போவேன்னு சொன்னோம்னா பைத்தியக்காரத்தனம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தட் culturally there are some things. Then theologically அதுல தான் சில ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்குது. அதுல ஒண்ணு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஆதாம தான் முதலாவது படைச்சாரு, ஏவாள் தான் முதலாவது பாவத்துல விழுந்தா, அதனால we have to be careful என்று சொல்லக்கூடிய ஒரு காரியமும் இருக்கிறது. ஆனா 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் எப்பவுமே கோட் பண்ணது உண்டு. அதுல வந்து டெஃபினட்டா நம்ம புரிந்து கொள்வதற்காக நான் சொல்றது. I learned it from எல்டி ஜெயச்சந்திரன். ஒரு தடவை ராஜஸ்தான்ல பேசும் பொழுது அவர் கோட் பண்ணது வசனம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. 1 கொரிந்தியர் 11:3 ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலைவனா இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலைவராக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அது வேற கான்டெக்ஸ்ட் சொல்றாரு. எப்படி பெண்கள் முக்காடு போடணும், ஆண்கள் முக்காடு போட வேண்டாம் அந்த கான்டெக்ஸ்ட். அதுல சொல்லும்போது சொல்றாரு, ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார். சந்தோஷம்.
ஓகே, கிரைஸ்ட் இஸ் ஹெட். தென் ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான். தென் we have to be very careful. அதுல வந்து பவுல் கிளியரா எழுதியிருக்கார். ஆனா மூணாவது பாயிண்ட் யோசிக்க வேண்டியது, கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்று சொன்னோம்னா அதுலதான் அண்டர்லைன் பண்ணும். நம்ம எல்லாரும் திருத்துவத்தை அறிந்திருக்கிறோம். இந்த ட்ரையோன் காட் சொல்லும் பொழுது தேவன் வந்து தலைவர், இயேசு கிறிஸ்து வந்து கொஞ்சம் கம்மி, பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு கீழே. தப்பு, டெஃபினெட்லி ராங். ஸோ தே ஆர் கோ ஈக்குவல். நம்ம டாக்டரின் ஆஃப் ட்ரினிட்டிஸ் பேசும்பொழுது நம்ம சொல்லுவோம் தே ஆர் கோ ஈக்குவல். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எல்லாருமே சமமான நிலையில தான் நம்ம பார்க்க வேண்டும் என்று. அப்படின்னா பவுலுக்கு தப்பா சொல்லியிருக்காரா? இல்லை. அப்படின்னா அது வேதத்தில் இருக்க முடியாதுல்ல. பவுல் தப்பா சொல்லியிருக்க மாட்டாரு. கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஃபங்க்ஷனலி பை ரோல் தட் குட் பி டிஃபரெண்ட். அப்படி நம்ம பார்க்கும் பொழுதுதான் விமன் they have to submit. அது ஒரு பெரிய டிஸ்கஷன் தான். விமன் சப்மிட் பண்ணணும்னு சொல்லும் பொழுது மென்னுடைய லீடர்ஷிப்க்கு வந்து they have to submit என்பது biblically very right. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு பின்பாக வாசிக்கிறோம். அதுலலாம் பவுல் அந்த திருச்சபைக்கு எழுதும் பொழுது சொல்லக்கூடிய ஒரு காரியம், you respect that, you have to respect the authority. ஆனா இந்த காலகட்டத்தில் விமன் they take big responsibilities. நம்மளுடைய சீஃப் மினிஸ்டரே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சீஃப் மினிஸ்டரே ஒரு லேடியா இருந்திருக்காங்க. அண்ட் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர்ல ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு லேடி. ஸோ கவர்மெண்ட்ல ஒரு லேடிக்கு கீழே நிறைய மினிஸ்டர்ஸ் அவங்க காலில் விழுந்து வணங்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போனாங்கன்னா ஏன் சர்ச்சில் ஒரு லேடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்றாங்க. யூ ஹியர் தட் ஆர்குமெண்ட். புரிஞ்சா? கவர்மெண்ட்ல ஒரு அம்மா வந்து பொறுப்பாக்கும் பொழுது மினிஸ்டர்ஸ் எல்லாம் காலில் விழுந்து கும்பிடுற அளவுக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் காலையில் இன்னொரு வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், நர்ஸ் பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவங்க ரிசீவ் பண்ண வரும் பொழுது ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் த வே இன் விச் ஜென்ஸ் ஆர் அவங்க காலில் விழுந்து கும்பிடுறதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமா தான் இருக்குது. ரைட், சொசைட்டியில் அப்படி இருக்கும் பொழுது ஏன் சர்ச்சில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ஆர்கியூ பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் a valid argument. ஆனாலும் we have to be careful. பைபிள் பற்றி பார்க்கும் பொழுது நீ you cannot dictate terms to men. You can be co-equal. That's no doubt about it. அதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. co-equal இருக்கலாம். And then you have your own responsibility. ரெண்டாவது காரியம் நான் கண்டிப்பா சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய சர்ச் ஆர்டருக்கு நீங்க தயவு செய்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. உங்களுடைய சர்ச் ஆர்டர்ல when they are not accepting என்று சொல்லும் பொழுது we have to be careful. எங்களுக்கு எங்க ஃபேமிலிக்கு ஒன் ஆஃப் த மென்டார்ஸ் வந்து மிஸ்ஸஸ் மேரி பிலிப், a lovely lady. நீங்க எல்லாம் சிஸ்டர்ஸ் எல்லாமே பார்க்க வேண்டியவங்க. மிஸ்ஸஸ் மேரி பிலிப்னு சொல்லிட்டு I admire her. We really admire her. எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க. She is from a brethren background. Hear me. Brethren backgroundல ஒரு லேடி வந்து அப்படி ஒரு டைனமிக் லேடியா இருக்காங்கன்னா இட்ஸ் வெரி 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 ஒரு அன்யூஷுவல். ஆனா அமெரிக்கா பேசினாங்கன்னா அப்படி கேட்கலாம். அவ்வளவு பவர்ஃபுல் ப்ரீச்சர், கிரேட் லேடி. எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த சபையில அக்கா இருக்கும் பொழுது கேர்ஃபுல்லா இருப்பாங்க. பீப்புள் லைக் அஸ், ஈஜிப்ட்ல வந்து நாங்க அவங்கள யூஸ் பண்ணுவோம், எடுக்கும் பொழுது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அக்கா வந்து ஃப்ரீயா பேசுவாங்க. பட் அவங்களுடைய சர்ச்சில் she respects the authority. That's what exactly I wanted to tell you. உங்களுடைய சர்ச் கான்டெக்ஸ்டையும் நீங்க பார்க்கணும். அந்தந்த கான்டெக்ஸ்ட்ல we have to be careful. And in the last verse அது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். அதுல பவுல் சொல்லும் பொழுது 15ஆம் வசனத்துல, அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்றது வந்து பல கோணத்துல அவங்க பாக்குறாங்க. One of the things I really like it, she has a ministry to do it and she'll be blessed with children. That's அப்படின்னா குழந்தைங்க இல்லாம ஒரு அம்மா இருந்தாங்கன்னா அவங்க விசுவாசி இல்லையா? நோ நோ நோ, அப்படி நம்ம கொண்டு போக கூடாது. தட்ஸ் நாட் த வே லாஜிக்கலி லுக் அட் இட். காரணம் இன்னைக்கு நிறைய பேர் நம்மளுடைய ஃபெலோஷிப்லையும் சரி நம்மளுடைய சர்ச்லையும் நல்ல விசுவாச பெண்மணிகள் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தைகள் இல்லாம இருக்கிறது. தட் இஸ் நாட் அ கர்ஸ். அது இந்த வசனத்தை அப்படி கோட் பண்ணக்கூடாது. அப்படின்னா அவங்க எல்லாரும் ஹஸ்பண்ட்ஸுக்கு மதிக்காம சபையை மதிக்காம இருக்கிறதுனால தான் அப்படி இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது.
but we need to understand in a other way, women has a role to play, and definitely we know that they'll have a ministry in the family, and because of them only the church will establish. அதுக்கு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள், ஆண்டவர் அந்த பாவம் செஞ்ச ஏவாளையும் அவளை லீட் பண்ண ஆதாமையும் பார்த்துட்டு எல்லாம் பேசிவிட்டு அந்த சாத்தான்ட்ட என்ன சொல்றாருன்னா, பெண் மூலமாக வரக்கூடியவர் தான் உன்னுடைய குதிங்காலை, அவர் உன்னுடைய தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவான்னு சொல்லியிருக்காரு. ஆதியாகமம் 3:15 அது அப்பவும் சொல்லிக்கலாமே. இப்போ இவன் முதலாம் ஆதாம், இன்னொரு ஆதாம் வரப்போகிறான், அவர் மூலம் அவர் தான் உன்னுடைய தலையை நசுக்குவான்னு சொல்லியிருக்கலாம். No, God said very clearly through a woman it's going to happen. Think of it. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? பவுல் வந்து 2ஆம் ஆதாம் சொல்லிட்டு ரொம்ப அழகாக கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறாரே. ஏன் தேவன் அப்படி சொல்லல? இது முதலாம் ஆதாம், அவன் பாவம் செஞ்சுட்டான், 2ஆம் ஆதாம் வந்து உன்னுடைய தலையை நசுக்கிடுவான்னு சொல்லியிருக்கலாம். தென் மரியாளை குறித்து மிக அருமையான காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தத்தின்படி பெண்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரியில பொறுப்புண்டு. சாமுவேலை பற்றி அதிகமா பேசுகிறோம். ஹானா வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் அன்பிலும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சந்ததியை உருவாக்குறது வந்து பெண்களுடைய ஊழியமா காணப்படுகிறது. அதே நேரத்தில் நம்ம பின்னால் இருக்க பகுதியை நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது, ஆக்சுவலா நான் கோட் பண்ணல, ரோமர் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஃபீபி என்ற ஒரு பெண்மணி, அவர் பேர் தான் ஃபர்ஸ்ட் வருது. ரோமர் 16ஆம் அதிகாரத்துல ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்புள் போட்டிருக்காங்க. யாரு? டீக்கனஸ், நிறைய பொறுப்படுத்திருக்க மக்களுடைய பொறுப்பு போட்டிருக்காங்க. அதுல முதலாவது பெயர் வந்து ஒரு பெண்மணியுடைய பெயர். So my brothers and sisters, we need to understand the role of men and women in the ministry, and we have to respect the women, and the women also should know the role and limitations. And நீ தலையாரு நான் கழுத்தா இருக்குன்னு சொல்றதெல்லாம் தப்பான ஒரு காரியம். So they have to be co-equal in sharing leadership, and we need to understand the role and play that. So தயவுசெய்து 2ஆம் அதிகாரத்தை தப்பான விதத்துல நீங்க இன்டர்பிரேட் பண்ணாதீங்க, தப்பான விதத்துல யோசிக்கவும் செய்யாதீங்க. ரைட். 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, இன்னைக்கு ஜனுஷா வாசிச்ச பேசேஜை பார்க்கும் பொழுது காமா 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 நிறைய காரியங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அதுல முதல் 7 வசனத்துல பார்க்கும் பொழுது கண்காணியானவன், இங்கிலீஷ்ல பார்த்தா பிஷப் இருக்கும், அல்லது ஒரு சில இடத்துல they are known as elders, those who are responsible position என்று சொல்லலாம். ஓவர்சியர் இந்த நைஸ் வேர்ட், அதை ஓவர்சியர் பண்ணக்கூடியவங்க. 16 குவாலிஃபிகேஷன்ஸ் போடப்பட்டு நம்ம பார்க்கலாம். முதலாவது காரியம் தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க காணப்பட வேண்டியது. 2வது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில காணப்படக்கூடிய. 3வது அவங்களுடைய சமுதாய வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரியங்கள். அதெல்லாமே கிளியர் கட்டா வரதை நம்ம பார்க்கலாம். அந்த லிஸ்ட நிறைய காரியங்கள் ஈஸியா நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய காரியங்கள். பிளேம்லெஸ் என்று சொல்லும் பொழுது செய்யக்கூடாமல் இருக்க வேண்டிய காரியங்கள், இதெல்லாம் செய்யக்கூடாது என்ற காரியங்கள். அண்ட் டு பி பியூர், செய்ய வேண்டிய காரியங்கள் என்று நம்ம பார்க்கணும். ஜாக்கிரதையுள்ளவன், தெளிந்த புத்தியுள்ளவன், யோக்கியதையுள்ளவன், இதெல்லாம் நம்ம பாசிட்டிவா சொல்ல வேண்டிய காரியங்கள். நீ செய்யாதன்னு சொல்றது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அண்ட் செய்ய வேண்டிய காரியங்களையும் போடப்பட்டு நம்ம பார்க்கலாம். அதோடு கூட தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்தணும், அறிந்திருக்கணும். அதாவது சமுதாய வாழ்க்கையில நல்ல பொறுப்புள்ளவனாகவும் இருக்க வேண்டும். இன்னைக்கு அது ஒரு பெரிய சவால். இன்னைக்கு நம்ம கண்டிப்பாகவே தலைவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது இந்த 3 லைஃப்லையும், அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல, ஃபேமிலி லைஃப்ல, சோசியல் லைஃப்ல எப்படி இருக்காங்கன்னு சொல்றது மிக முக்கியமான ஒரு காரியம். பேதுரு சொல்லும் பொழுது நான் ஒரு எல்டராக மற்ற எல்டரோடு சேர்ந்து சொல்றேன்னு சொல்றாரு. தட்ஸ் அ வெரி நைஸ் ஆட்டிடியூட். இன்னைக்கு நிறைய லீடர்ஷிப்ல பார்க்கும் பொழுது நாம் பெரிய ஆளு சொல்லி நினைச்சாங்கன்னா அப்பவே பிரச்சனை வரதை நம்ம பார்க்க முடியும். 2வது பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது 8ஆம் வசனத்திலிருந்து இருக்கிற பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது உதவிக்காரர், டீக்கன் சொல்லி போட்டிருக்க நம்ம பார்க்கலாம். அதுல ஒரு கிளியர் கட் பாயிண்ட் என்னன்னா, அவங்களும் ஆவிக்குரிய மக்களா தான் இருக்கணும்.
ஆனா தே ஆர் கால் டு அசிஸ்ட், உதவி செய்வதற்காகன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய இடத்துல அந்த ட்ரெயினிஸ் வச்சிருப்பாங்க. பைபிள் காலேஜ் போறதுக்கு முன்னால பாஸ்டர்ஸை ட்ரெயின் பண்ணுவாங்க. கோஆர்டினேட்டர்ஸ் நம்ம யூல வச்சிருக்கோம். அது மாதிரி சில காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது மோர் ஆஃப் த டீக்கன் ரோல் இருக்கும். அதே மாதிரி சர்ச்சிலையும் நம்ம பார்க்கும் பொழுது ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறதுல ஒரு சிலர் தே டேக் சச் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உதவிக்காரர்களாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதை போட்டிருக்கிறது என்னன்னா, முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டா நான் பார்க்கிறேன். they need to be tested. just like that leadership கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. அது வந்து எல்லா மினிஸ்ட்ரியிலுமே எல்லா சர்ச்சஸ்லுமே பார்க்கக்கூடிய ஒரு காரியம். இன்னைக்கு நமக்கு வேண்டியவங்க நம்மளுடைய குடும்பத்தின் மக்கள் அப்படின்னு நினைச்சோன்னா தகாரன்னு பைபிள் காலேஜுக்கு அனுப்பி விட்டு வந்தவொடனே அவனுக்கு பொறுப்பு கொடுத்துடும். அதெல்லாம் தப்பான ஒரு காரியம். we had to be little more thoughtful, careful அவங்க இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து விமனை பற்றி போட்டிருக்கிறது. அதுலதான் நான் சொன்ன மாதிரி இந்த 16ஆம் அதிகாரத்துல, ரோமர் 16ஆம் அதிகாரத்துல நிறைய பெண்களுடைய பெயர் போடப்பட்டிருக்கிறது. அவங்க எல்லாம் உதவிக்காரா இருந்திருக்கிறாங்க. ஸோ பால் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் விமன். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. மென் டாமினேட்டடாக ஆன்டி விமனாக அவர் இருந்ததாக நம்ம பார்க்க முடியாது. அப்படி இருந்திருந்தாருன்னா ரோமர் 16ஆம் அதிகாரத்துல அவ்வளவு பெண்மணிகளுடைய பெயர்களை அவர் சொல்லாம அவர் விட்டிருந்திருக்கலாம். கவனமா கவனித்துக் கொள்வோம். அவங்களுடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமுதாயத்தின் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடும். 14ஆம் வசனத்திலிருந்து இருக்க பகுதியில, நான் உன்னிடத்துக்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பியிருக்கிறேன், ஒருவேளை தாமதிப்பாயானால் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நான் அறியும்படி உனக்கு எழுதுகிறேன்னு சொல்லுகிறார். சில கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, முதல் பகுதி த ஓவர்சியர்ஸ், இரண்டாவது பகுதி உதவிக்காரர்கள். இது மோர் ஆஃப் சர்ச் காங்கிரிகேஷன். சர்ச் காங்கிரிகேஷனுடைய பார்க்க வேண்டிய காரியங்கள். அவங்க சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அவங்க எதை விசுவாசிக்கிறாங்களோ அதை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை முக்கியத்துவம் கொடுத்ததாக நாம் பார்க்கலாம். கடைசியாக 16ஆம் வசனத்துல இந்த 6 காரியங்களை ரொம்ப அழகாக குறிப்பிட்டு சொல்கிறார். எல்லா கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து ஒரு பாடலா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு கீர்த்தனையோ ஒரு பாமாலையோ எடுத்து அதை நம்ம மெசேஜ் கொடுக்கும்போது அதை பாடுறோமோ, நமக்கு தெரிந்த ஒரு பாடல் எடுத்து பாடுறோமோ, அதே மாதிரி அவர் எழுதிருக்க கூடும் சொல்லி சொல்றாங்க. தட்ஸ் அ பில்லர். அதுதான் சத்தியத்திற்கு தூணும் அரணுமா இருக்கிறதுன்னு நம்ம சொல்லுகிறார். இந்த 6 காரியங்கள். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், யோவான் 1ஆம் அதிகாரம் ஞாபகம் வருகிறது. ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், பரிசுத்த ஆவியானவருடைய சத்தியம். தேவதூதர்களால் காணப்பட்டார், பிரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். Think of Jesus. அதான் காஸ்பல். ஜீசஸ மிக அழகான விதத்துல இந்த 6 காரியங்களை குறிப்பிட்டு, அதுதான் தேவ பக்தி. நம்முடைய சபையின் மக்கள் இதைதான் அறிந்திருக்கணும், இதுதான் சத்தியமும் தூணுமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி முடிக்கிறார். எனவே இந்த கடைசி பகுதியும் மிக முக்கியமானது. எப்படி தலைவர்கள் முக்கியமா இருக்காங்களோ, நம்மளுடைய பொறுப்படுத்துகிற தலைவர்கள் முக்கியமானவர்களோ, உதவிக்காரர்கள் எப்படி முக்கியமா இருக்கிறார்களோ, அதே போல திருச்சபையின் சபையின் மக்களும் இந்த தூணாய் காணப்படக்கூடிய காரியங்களில உறுதியா இருக்க வேண்டும் என்பதுதான் பவுலுடைய வாஞ்சை. 3 கொஸ்டின்ஸ். நான் மற்றவங்களுக்காக ஜெபிப்பதில் என்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு பல கிறிஸ்டியன் லீடர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம நிறைய கேள்விப்படுகிறோம். அதுல என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, வாட் ஆர் த லெசன்ஸ் ஐ கேன் லேர்ன் ஃப்ரம் தேர் மிஸ்டேக்ஸ்? அவங்களுடைய மிஸ்டேக்ல இருந்து நான் என்ன படிச்சுக்க முடியும்? நான் யூஸ்வலா தம்பிமார் தங்கச்சிமாருக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், மற்றவங்களிடத்திலிருந்து நல்ல காரியத்தையும் படித்துக் கொள்ளுங்க. அதே மாதிரி அவங்க கெட்ட காரியம் இருந்துச்சுன்னா அதுல இருந்து நான் இது செய்யக்கூடாது, நான் மாதிரி ஒரு பொறுப்படுத்தி வரும் பொழுது செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடிய லேர்ன் ஃப்ரம் தேர் மிஸ்டேக்ஸ் நான் சொல்லுவேன். 3வது காரியம், வாட் இஸ் a gospel message I proclaim? இந்த 16ஆம் வசனத்தின்படி, 15-16 வசனத்தின்படி தூணா இருக்கக்கூடிய காரியம் என்று நான் சொல்லுவேனானால் எதை நான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்று யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, தீமோத்தேயுவுக்கு பவுல் கொடுத்திருக்கிற நல்ல ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெப வாழ்க்கை குறித்தும், எங்களுடைய ஆராதனையை குறித்தும், எங்களுடைய திருச்சபையின் ஒழுங்குகளை குறித்தும் நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். ஆண்டவரே, எங்களுடைய அநேக திருச்சபைகளிலே, எங்களுடைய ஐக்கியங்களிலே இப்படிப்பட்ட காரியம் நடைபெறவில்லையே என்று வேதனைப்படுகிறோம்.
ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தெளிவை தந்திருக்கிறீர். நாங்களும் கவனமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றவும், எங்களுடைய திருச்சபைக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து நல்ல தலைவர்களை உருவாக்கவும் எங்களுக்கு கிருபை பாராட்டும். நீ தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்தத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.